கல்யாணம் முடிக்கிற வயசாயிருச்சு. இப்போ போய் எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி மேக்கப் போட்டு கொடுக்குறீங்களடா. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? நமக்கு என்ன பொழப்பு தளப்பு இருக்கு? நேரத்துக்கு சாப்பிட்டோமா தூங்கலாமான்னு இருக்கணும். மச்சான் காரை என்கிட்ட குடுறா மச்சான், நான் ஓட்டுறேன்டா. மச்சான் ஏரியாவுக்குள்ள போய் நீ ஓட்டுறா, இங்க வேணாண்டா மச்சான். டேய் நான்லாம் எங்கிட்டும் போய் கொடுத்துட மாட்டேன்டா, என்னை நம்பி வண்டியை குடுறா. இல்ல மச்சான் ஏரியாவுக்குள்ள நீ ஓட்டுனா மாசா இருக்கும்டா, அதுக்காக தான்டா சொல்றேன். மச்சான் டீ குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்றா. என்கிட்டங்க மச்சான் இருக்கு, நீ கூப்பிட்டேன்தான்டா நானே வந்தேன். அப்போ ஓன்டையும் இல்லையா? இப்போ என்னடா செய்யறது மச்சான்? அப்படியே சைஸா இடத்த காலி பண்ணிடுவோம். சொந்த வீட்டிலேயே திருட வேண்டிய ஒரு நிலைமை ஆகி போயிருச்சு. ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றேன்னு ஒளிச்சு வச்சுட்டாங்க. அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு, வேற ஒன்றும் இல்லை. பசி மயக்கத்தில் தூக்க வர கண்ணை சுக்குதே. டே எப்படா சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க? நீ என்ன வேலையா பார்த்துக்கு இருக்க? வீட்டில் வெட்டியா தானடா இருக்க? அவனா ஏதோ ஒன்று சொல்லிருங்கடா. டேய் என்னடா திருட்டு முழிக்கிற? என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலடா. டேய் சொல்றா. இல்லை பக்கத்து வீட்டில் மீனை காய வச்சுருந்தாங்க வெளியே, அதை ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டேன். அவங்க தான்டா நம்ம வீட்டுக்கு வெளியே சண்டைக்கு நிற்கிறாங்க. மச்சான் உங்ககிட்ட அந்த உன்னோட சிரிப்பு தான்டா அழகே. இப்போ நான் சொன்னதுக்காக ஒரு சிரிப்பு போடு மச்சான். டேய் உன்னைய வேலை வாங்குறதுக்கு ஏதாவது உனக்கு சாப்பிட கொடுத்து ஐஸ் வைப்பாங்கடா, எதையும் கண்டுக்கிறாத. ஐ பஜ்ஜி. டேய் இதெல்லாம் நியாயமே இல்லடா. எல்லாம் கிரிக்கெட் விளையாட போனது தப்பு தான், அதுக்காக எப்படியாடா பண்றது? கதவை தொடங்கடா, பசிக்குதுடா. ரைட்டு இது சரிபட்டு வராது. மாடி மேலே ஏறி படி வழியா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதேன். பையன் கையில மைக்கை கொடுத்துட்டா போதும், அவன் பாடுற பாட்டு அவனுக்கும் தெரியாது, அதை கேட்குற நமக்கும் எதுவும் புரியாது. தம்பி என்னப்பா எத்தனை மார்க் எடுத்திருக்க பரீட்சையில்? இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளேயும் மார்க் எத்தனை கேட்குறாங்க இவர். இப்படியே உசுப்பத்தி உடம்ப ரணகலமாக ஆக்கிறாங்க. ஏன்டா உங்களை வச்சு இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டி போட்டிருக்கேன், ஒரு டீ வாங்கி தருவீங்க பார்த்தா ஏன்டா வண்டியை நிப்பாட்டி இருக்கேன்னு கேட்குறீங்க? நான் எத்தனையோ சவாரி போயிருக்கேன்டா, ஆனால் இந்த மாதிரி ஒரு கோஷ்டியை நான் பார்த்ததே கிடையாதுடா. மச்சான் நீ ஒரு ஆள் தான்டா. நம்ம விளையாடும் போது 6 அடிச்சாலும் கை தட்டுற, சிங்கிள் அடிச்சாலும் கை தட்டுற, அவுட் ஆனாலும் கை தட்டுற. தேங்க்ஸ் மச்சான். என்னடா கர்ச்சீப்லாம் பயங்கரமா கட்டியிருக்க, சமைக்க போறியா? இல்ல சாப்பிட போறேன். இப்படி வசம் வாங்கி இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு வெளியே எங்கடா ஓடி போயிடலாம் போல தோணுது. ஆனாலும் வெளியே போனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடணும். வேணாம் இங்கேயே இருந்துருவோம். மச்சான் வெயில் இந்த அடி அடிக்குது, இப்போ போய் சுற்று போட்டு சுற்றிக்கிறீடா. மச்சான் எனக்கு காய்ச்சல்றா, அதனால தான்டா சுற்று போட்டிருக்கேன். டேய் ஏப்ரல் 1ன்றனால என்னை ஏமாத்த பார்க்குறியா? டேய் மச்சான் எனக்கு கொஞ்சம் தாடா, கொடுக்காம சாப்பிட்டுக்கிருக்க. மச்சான் நான் உனக்கு அப்போதே சேர்த்து வாங்குவான்னு கேட்டேன், நீ தான் மச்சான் வேணான்னு சொல்லிட்ட. இப்போ எதுக்குடா கேட்குற? ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க நீ? வருஷம் முழுக்க ஒரே சாப்பாடே சாப்பிட வச்சு வேற எது சாப்பிட்டாலும் வாய்க்கு ருசியே தெரிய மாட்டேங்குதுடா. இப்படியாடா கொடுமையை அனுபவிக்க கண்டோம். ஏன்டா இப்படி பண்றீங்க? Thanks for watching.